கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு என்ன வேதவசனம்? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமொழிகள் 31:10. அதாவது அநேக பேர் எதில் ரொம்ப தவறு செய்கிறாங்கன்னா, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில்லை, ஒரு நல்ல கல்வியை தேர்ந்தெடுப்பதில்லை, நமக்கு வாழ்க்கையின் முக்கியமான காலகட்டங்களில் ஒரு சில காரியங்களை நம்ம தேர்ந்தெடுப்பதில் தவறு செய்து விடுகிறோம். அது குறிப்பாக அந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில்லை. அதாவது நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி காணப்படுகிறது? நல்ல அந்தஸ்துள்ள, நல்ல படித்த பிள்ளையா, நல்ல ஒரு அழகுள்ள பிள்ளையா அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கைக்கு தேடுறவங்களா காணப்படுறோம். நற்பண்புகளும் குணங்களும் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறதே கிடையவே கிடையாது. அதாவது பணத்தையும் பொருளையும் வச்சு யாருமே வாழ்கிறது கிடையாது. நல்ல குணம் இருக்கா? நல்ல குணம் இருந்தால் தாங்க ஒரு மனமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ முடியுங்க. அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம கவனமாக பிள்ளைகளுக்கு பார்க்கணும். திருமண வாழ்க்கையில் அதாவது நல்ல குணங்கள் இல்லாத நிலையில் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு நாள் இருக்கவே இருக்காதுங்க. அங்கே பிரச்சனையும் போராட்டமும் தான் காணப்படும். ஒரு பையன் சொன்னானா பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் எனக்கு நல்ல ஆவிக்குரிய பொண்ணா பாருங்க அப்படின்னு சொன்னானா. சரிப்பா, அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டாரான். அவன் சொன்னானா, ஆவிக்குரிய பொண்ணாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும், நல்ல அந்தஸ்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குரியதுன்னு சொல்லி அனைத்து லிஸ்ட்டையும் சேர்த்து பின்னாடி சொன்னானா. இப்படி தான் இன்றைக்கு பாஸ்டர் அப்படியே பார்த்தாராம். இன்றைக்கு இப்படி தான் இருக்குது. ஆவிக்குரியதுன்னு நம்ம கேட்டுக்கிட்டே பின்னாடி எல்லா லிஸ்ட்டையும் நம்ம வைக்கிறவங்களா காணப்படுறோம். அப்போ ஆவிக்குரிய குணங்களுடைய பிள்ளையோ பையனோ நம்ம பார்க்கும்போது பின்னாடி என்னதுன்னா ஒரு சில காரியங்களை நம்ம விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம எதையும் விட்டு கொடுக்க விரும்புவதாகவே நம்ம இருப்பது கிடையாது. இதே மாதிரி நிறைய ஆவிக்குரிய குடும்பங்களில் நடக்கு. ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் பெண் பார்க்கும்போது ஆவிக்குரிய பெண்ணு தேடன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்களா அவங்க காணப்படுறாங்க. நற்குணங்கள் மேலே நல்ல குணம் இருக்கணும்னு சொல்லிட்டு உண்மையாக நம்ம தேடும்போது ஒரு மனிதன் அதற்காக வேறு சில விருப்பங்களை கண்டிப்பாக தியாகம் பண்ணியே ஆகணும்னு ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உண்டாகுதுங்க. அது எத்தனை பேர் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு மனிதன்கிட்ட எல்லாமே நிறைந்து இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம ஆண்டவரை நேசித்து தேடும்போது, குணசாலினிய ஸ்ரீயை நம்ம தேடும்போது ஒரு சில காரியங்களை பெற்றோர்கள் விட்டு கொடுத்து நல்ல ஒரு திருமண பந்தத்துக்குள் உங்கள் பிள்ளைகளை இணைத்து வையுங்கள். அந்த குடும்ப வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அந்த இயேசுவை நம்ம